அத்தியாயம் 5 நம்ம போன தடவை 4வது அத்தியாயம் பார்த்துட்டோம். இப்போ 5வது தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அதனால் இந்த அத்தியாயத்தில் வந்து பாபா எப்படி சீரடிக்கு வந்தார், அந்த சீரடியில் பாபா வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகள் யார், அவரோட எப்படி தொடர்பு கொண்டார், அதுக்கப்புறம் இந்த மல்யுத்தம் போட்டார் பாபா, ஒரு மல்யுத்தம் போட்ட விஷயங்கள், அதோட போலி குரு ஜவஹர் அலி அப்படிங்கிற ஒருத்தரோட எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் ரெண்டாவது இன்னொன்று தண்ணீரில் விளக்கறி வச்சார் இல்லையா, அந்த லீலைகள் பற்றியெல்லாம் 5வது அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அத்தியாயம், அதனால கொஞ்சம் கிடுகிடுன்னு போகிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வியை கேளுங்க, ஏன்னா இது முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறேன், கவனிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாபா வந்து முதல்ல எங்கே வந்தார் அப்படின்னா, இந்த ஒரு 16 வயதில் பாபா வந்து உட்கார்ந்தார் இல்லையா. ஃபஸ்ட்டு டைம் வந்து சிறுடியில் இருக்கிறவங்கெல்லாம் 16 வயசாக பார்த்தாங்க வேப்ப மரத்தடியில். அதுக்கப்புறம் ஒரு 4 ஆண்டுகள் வந்து பாபா அங்கே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கல்யாண கோஷ்டியோடு வந்து இறங்கினார். அந்த கதையை பற்றி தான் முதல்ல சொல்கிறாங்க. அவுரங்காபாத்னு இருக்கு இல்லையா, அந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் தூப்புங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து சாந்த்பாய் பட்டேல்னு ஒருத்தர், ரொம்ப வசதியான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இஸ்லாமியர். நம்ம வந்து சாந்த்பாய் பட்டேல், சாந்த்பாய் வீட்டுக்கு போகலாம், ரகதாவுக்கு எல்லாரும் கூப்பிட்டு போகும்போது அது இஸ்லாமிய வீடு மாதிரி இருக்காது, அது ஒரு தேசபக்தர் வீடு மாதிரி இருக்கும். எல்லாம் காந்தி நேதாஜி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அவரை நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஏன் ஒரு இஸ்லாமிய பெருந்தகையாக இருந்தால் கூட அவர் அதெல்லாம் பார்க்காம ஆன்மீக மார்க்கத்தில் இருந்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு இதை நம்ம இதை கொடுத்து கவனிக்கணும்னா, நம்ம அப்படி இருக்கமாங்கிறத ஒவ்வொருத்தரும் நெஞ்சிலே கை வச்சு பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்காக சொல்லுவோம். அதனால் அந்த முகமதிய பெருந்தகை ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் அவுரங்காபாத்துக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் குதிரையை அவர் வந்து தொலைச்சிடுறாரு. குதிரையில் பெண் குதிரை, அதனால் அவருக்கு பெண் குதிரை தொலைஞ்சு போச்சேன்னு ஒரு வருத்தம். ஆண் குதிரை தொலைஞ்சினா கூட அவர் விட்டுருப்பார். இந்த பெண் குதிரையை தொலைச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, அதோடைய சேனம்னா குதிரை மேலே போட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கிறது. அந்த சேனையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாசமா தேடுறாரு, நடந்தே தேடி அலைகிறார். இப்பெல்லாம் குதிரை போனதுன்னா மனுஷனே வீட்டை விட்டு போனான்னா தேடுறது இல்லை. ஆமாம், சின்னதாக காணவில்லைன்னு தினத்தந்தியில் ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு மறந்துடுவாங்க. நல்ல வேலை முடிஞ்சுதா அப்படின்னு. கீழே ஒன்று எல்லாருக்குமே கீழே கொடுத்துருவாங்க, சற்றே மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு ஒன்று போட்டுருவாங்க. விளம்பரம் கொடுக்குறவன் தான் மனநிலை சரியில்லாதவனா இருப்பான். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தேடுறாரு. எந்த தகவலுமே கிடைக்கல. அந்த காலத்தில் எங்கே கிடைக்க போகுது, மக்கள் தொகை கம்மிங்கிறதுனால எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் வசிப்பாங்க. ஒன்றும் முடியல, ரொம்ப ஏமாற்றம். திருப்பி ஊருக்கு போயிடலான்ட்டு அவுரங்காபாத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு மாமரம், இது இன்னைக்கும் இருக்கு. அவர் உட்கார்ந்து இருந்த இடம், இந்த நிகழ்ச்சி நடந்த மாமரம் இன்றும் அங்கே இருக்கு, மக்கள் போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கும்போது மாமரத்துக்கு அடியில் பார்க்குறாரு, அங்கே ஒரு விசித்திரமான மனிதன் ஏற்கனவே உட்காந்துருக்காரு. என்ன உட்காந்துருக்காருன்னா, அவர் வந்து தலையில் வந்து முஸ்லீம் போடுற புல்லா வச்சுருக்காரு. அப்போல்லாம் பாபா நல்லா கவனிங்க, இந்த 5வது அத்தியாயத்தில் தான் பாபாவுடைய ஒரிஜினல் தோற்றம், அவருடைய தலை முடி, அந்த துணி கட்டிக்கிறதெல்லாம் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முஸ்லீம் அணிகிற ஒரு தொப்பியும் ஒரு நீண்ட கப்னி மாதிரி ஒரு ஆடையும் அணிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் கையில் வந்து ஒரு சர்க்கா குச்சி ஒன்று கையில் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து ஒரு பார்க்கறது விசித்திரமாக இருக்கிற மனிதன் இந்த மாமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறத சாந்த்பாய் பட்டேல் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் பார்க்குறாரு. அதே நேரத்தில் பாபா வந்து இங்கே வா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. சரின்ட்டு இவர் சாந்த்பாய் பட்டேல் பாபா பக்கத்தில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்ன விசித்திரமாக இருக்காரு அப்படின்னு. உடனே அந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மண் குழாயில் வந்து திருட்டு பிடிப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறார். ஸோ அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது, இங்கே வா, சற்று அமரு, என்னுடன் சேர்ந்து புகைப்பிடித்து விட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது சாந்த்பாய் பட்டேல் வந்து ஒரு வந்து 20 வயசு பையனாக இருக்காரு, நம்மளை கூப்பிட்றாருன்னு ஒரு உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. சரின்னு கொஞ்ச நேரம் அவர் சொன்னதுக்காக உட்காரலான்னு உட்காந்துடுறாரு. அவருக்கு ஆல்ரெடி சூபி ஞானிகள் பற்றியெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால இவர் பார்க்குறதுக்கு விசித்திரமாக சூபி ஞானி மாதிரி இருக்காருங்கிறதுனால பக்கத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சுருட்டு பிடிப்பதற்குனால ரெடி பண்ணிக்கிட்டு சாந்த்பாய் பட்டேலை பார்க்குறாரு. அவருடைய தோலில் வந்து அந்த சேனம் தொங்குது, குதிரையோட சேனம் தொங்குது.
இது என்ன குதிரை சேணத்தை போட்டுக்கொண்டு திரிகிறாய் அப்படின்ன உடனே சாந்தபாய் பட்டேல் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய பெண் குதிரை தொலைந்து போச்சு, அதை தேடிக்கிட்டு நான் வர்றேன், எங்கு தேடியும் காணவில்லை, 1 மாதம் ஆகிப்போச்சு. யதார்த்தமா பாபா சொல்றாரு, அப்படியா, பேர் என்ன? அது பிஜிலி, என்னுடைய குதிரையின் பேர் பிஜிலி. அப்படியா, அந்த குதிரை இருந்தால் பின்னாடி ஒரு நந்தவனம் போன்று இருக்கிறதே, அங்கே மேய்ஞ்சிட்டு போய் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. சாதாரணமாக சொல்றாரு. சொல்லிட்டு இவர் அந்த சுருட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் இமீடியட்டாக எந்திரிச்சு என்னதான் இருந்தாலும் ஒரு ஞான தன்மா இருந்தால் கூட காண போன பொருள் இங்கே இருக்கு பாருன்னா உடனே ஓடி போய் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி வேம கிட்டுக்கிட்டுன்னு அந்த நந்தவனத்துக்கு ஓடி பார்க்குறாரு. நிஜமாவே குதிரை அங்கே நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் ஓடி போய் பார்த்துட்டு பிஜிலின்னு சத்தம் போட்ட உடனே இவர் உரிமையாளர் வந்துட்டாருன்னு ஓடி வருது அந்த குதிரை. குதிரையை கட்டி அணைச்சிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா, ஏப்பா இந்த மனிதன் பெரிய மாமனிதனா இருப்போம் இருக்கேன்ட்டு குதிரையோடு வர்றாரு. வந்து நின்ன உடனே குதிரை கிடைத்து விட்டது ஐயா. அதானே சொன்னேன் அப்படின்னு யதார்த்தமா சொல்லிட்டு, சரி உட்கார், ஒரு சீட்டு பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்ன உடனே உட்காந்துட்டு ரெடி பண்றாரு. ரெடி பண்ணும்போது இதுக்கு தேவையான நெருப்புக்கும் தண்ணீருக்கும் எங்கே போவீர்கள் அப்படின்னு சாந்தபாய் கேட்கிறாரு. அப்படியா, இடுப்புல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறார் பாபா. மண்ணில் சொருகி அப்படி நோண்டி விடுறாரு. ஒரு நெருப்பு கங்கு வெளியில் வந்து விடுவது. அதை எடுத்து அந்த ஹூக்காவில் போட்டுக்கிறாங்க. இந்த புகை பிடிக்கிற குழாய் பேர் ஹூக்கா, அதுக்குள்ளே போட்டுக்கிறாரு. ஸோ பின்னாடி ஒரு துணியை சுற்றி, அது வந்து நனைச்ச துணி, தண்ணியில் நனைச்ச துணியை சுற்றி இழுத்தோம்னா, என்னடா இவ்வளோ விளக்கமாக சொல்லித்தரானே, இவன் இழுத்துருப்பானோ இல்லை நம்மளை இழுக்க சொல்கிறானோன்னு கேட்காதீங்க. எதுக்குன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அறிந்து கொள்வது தான், தேடுதல். ஸோ அதை சுற்றிட்டு வாயில் வச்சு இழுத்தா, ஓகேங்களா, அந்த நிகோடின் இருக்குல்ல, புகையிலையில் இருக்கிற கெட்ட பொருள், நச்சு பொருட்கள் வந்து அதில் ஃபில்டர் ஆகிடும் இந்த துணியில், புரியுதா? அதனால வந்து இப்போ சிகரெட்டில் ஃபில்டர் வைக்கிறாங்களே அது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு தண்ணீர், அப்புறம் நெருப்பு வந்து விட்டது, தண்ணீர் அப்படின்னு பாபா சட்காவால் பூமியில் அடிக்கிறாரு. தண்ணி பீரிட்டு அடிக்கிறது. அந்த தண்ணியில் ஒரு துணியை நினச்சி அதுக்கு பின்பாக வைத்து இருவரும் மாறி மாறி புகைப்பிடித்து விட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. புறப்படுற நேரத்தில் சாந்தபாய் பட்டேல் நினைக்கிறாரு, இந்த ஒரு அரிய மனிதன், அற்புதமான மனிதன், இவர் உண்மையிலேயே ஒரு சூஃபி ஞானி, இவரை நம்ம இல்லத்துக்கு அழைத்து சென்றால் என்ன அப்படின்னு வச்சுட்டு, நீங்கள் என் இல்லத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ரகதா, நம்ம சிறுடியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரகதாவை கலைத்து செல்கிறார். அங்கேயே பாபா வைத்து அவருக்கு உண்டான தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்து அங்கே ஒரு 10 நாள் 15 நாள் தங்க வைக்கிறாரு. அங்கே தங்கிட்டு இருக்காரு. இந்த சாந்தபாய் பட்டேல் இருக்காரே, அவர் அந்த தூப்புங்கிற கிராமத்தோட அதிகாரி. அந்த கிராமத்துக்கு ஒரு அதிகாரி. ரெண்டாவது, அவர் தாங்கூடையே தங்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியோடைய சகோதரியோடைய பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க. இது யதார்த்தமா நடக்குது. நிச்சயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த எந்த ஊர்ல இருந்து பொண்ணு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிறுடிங்கிற ஊர்ல இருந்து பொண்ணு பார்த்துருக்காங்க. இப்போ சாந்தபாய் பட்டேலுக்கோ பாபாவோ இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனா இவங்க அந்த ஊர்ல இருந்து கல்யாணம் பண்ண உடனே இவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க. இப்போ பாபா மட்டும் இந்த கிராமத்தில் இருக்காரு. அப்போ சாந்தபாய் பட்டேல் நீங்களும் வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. ஒரு 6-7 குதிரை வண்டியில் எல்லாரும் கிளம்பி சட்டிப்பட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு வகை கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வரும்பொழுது சிறுடி எல்லையில் வந்ததும் அங்கே மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் குதிரை வண்டிகளை அவிழ்த்து விட்டு ஓய்வெடுக்கலாம்ங்கிறதுனால இறக்குறாங்க. அந்த ஆலமரத்துக்கு பின்பாக கந்தோபா கோவில், அதாவது சிவன் கோயில், அது சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த ஊரோட காவல் தெய்வமாக வணங்கப்படுது. அதனால அங்கே நிறுத்திட்டு அங்கிருந்து ஊருக்குள்ளே, அப்போல்லாம் வந்து இப்போ போகிற மாதிரி நம்ம நேராக வீட்டுக்கு போயிடுறது இல்லை, மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிடுறது இல்லை. என்ன, ஒரு ஊர் எல்லையில் இறங்கிக்குவாங்க, தகவல் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வரவேற்பு மிகுந்த மரியாதையோடு அவங்க ஊருக்குள்ள அழைத்து செல்லணும். அப்படி இறங்கும்போது ஒவ்வொருத்தராக வண்டியை விட்டு இறக்கும்போது அந்த கோவிலுடைய பூசாரி மகர்சாபதிங்கிற ஒரு அடியவர் நேராக தன்னை, அதாவது நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அந்த வரவேற்பு, அதாவது வந்து வந்தவங்களை வரவேற்கணுமேனால ஓடி போய் ஆவோ சாயின்னு எல்லாரையும் கூப்பிடுறதுக்காக ஓடுறாரு. ஃபஸ்ட்டு இறங்குறாரு பாபா. அவருக்கு பாபான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த இளைஞன் இறங்குறாரு. இறங்கின உடனே யா சாயி அப்படின்னு கூப்பிடுறாரு. சாயி வர வேண்டும், சாயினா மரியாதைக்குரியவர், பெரியவர் அப்படின்னு அர்த்தம். வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அந்த வார்த்தைகள் வந்து இதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அன்றிலிருந்து எல்லோரும் சாய்பாபா என்று அழைத்தார்கள்னு முடிச்சுட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோதான் எழுத முடியும். ஆனால் அது எப்படி அந்த பேர் அவருக்கு நிலைத்தது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் பின்னாடியே நம்ம போகணும். அந்த இளைஞன் பின்னாடியே நம்ம போனால் தான் அது நமக்கு உண்டான வரும். அதெல்லாம் நீங்களாகத்தான் யோசித்து கொள்ளணும். அதுதான் தியானம் இல்லையா?
அப்போது அவரை வந்து சாய்பாபா அப்படின்னு அதுலேருந்து ஏன் சாயின்னு அழைச்சதுனால இந்த சாயி அப்படின்ன உடனே அவர் ஒரு மேன்மை தாங்கிய நண்பராக இருக்கிறாரு. அந்த காலத்துலேருந்து ஒரு வாரம் நினச்சி பாருங்களேன். செய்கிறதெல்லாம் சிறப்பான காரியமாக இருக்கிறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க பண்ணுற மாதிரி காரியங்கள் செய்கிறதில்ல, தீய விஷயங்கள் நினைக்கிறதில்ல, செய்கிறதில்ல. பார்க்குறவங்களாம் அன்பாக பார்க்குறாரு. அவர் பண்ணுறதே தியானம் மட்டும்தான். கண்ணை மூடிட்டு உட்காந்துடுறாரு. உணவுக்காக யாரையும் எதிர்பார்க்கறதில்ல. தூங்குவதற்காக நேரம் பார்த்து நல்லா சுத்தம் பண்ணி தூங்குற இடம் பார்த்துக்கிட்டு தெரியறதில்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அஞ்ஞானமான விஷயத்தையும் தேடாத ஒரு மனிதன் பெரியவன் தான். ஆனால் இது எல்லாத்தையும் தேடி 70 வயசுல கல்யாணம் பண்ணோம்னா நம்ம பெரியார் மரம். சமயத்தில் சீமா மாதிரி பேச்சு வந்தது, என்ன பண்ண முடியும்? அப்போ பெரியார் யாருன்னா 20 வயசுலேயே அந்த மாதிரி இருந்தார். அவர் தானே பெரியார். அதனால் யோசனை பண்ணி பார்த்தா அவரை எல்லாருமே இந்த ஆள் கூப்பிட்டதுல தப்பு ஒன்றும் இல்லையா, பெரியாள் மாதிரியே நடந்துக்கலாம், நம்மளும் சாயின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சாயின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடாங்க. இது ஒரு 10 நாள் 15 நாள் நடந்துருக்கணும் இல்லையா? அப்போ அது மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க ஊரில் போய் நல்லபடியாக 10 நாள் 15 நாள் தங்கி சிறப்பாக கல்யாணம்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்படுறதுக்கு தயாராகிறாங்க. தயாராகும்போது பாபா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடியே பாபா அங்கேயே தான் இருக்கிறாரு. கல்யாண வீட்டுக்குள்ளே போய் அவர் விருந்து சாப்பிடணும்னு இல்லையே. பாபாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு ஒரு மகான்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. பாபா கோயிலே தங்கிடுறாரு. திருப்பி அவர் வந்து கூப்பிடும்போது வாங்க ஊருக்கு போகலாங்கும் போது இல்லை, நான் இங்கேயே தங்கிடுறேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, முதல்ல வந்து அவர் இறங்கி எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் இங்கே தங்கி இருக்கும்போது தினந்தோறும் பூஜை செய்ய வர்ற மகள்சாபதி இவர் ஒரு இஸ்லாமியருங்கிறது நல்லாவே தெரியுது அவரோட நடை உடை பாவனையில். இவன் ஒருவேளை இந்த கோயிலுக்குள்ள வந்து சாமி சிலையை உடைக்க வந்திருக்கானோ என்று சந்தேகப்பட்டார். அதான் மெயின் பாயிண்ட். அதெல்லாம் அதில் இருக்காது. அவர் சந்தேகப்பட்டார். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எல்லா இந்து ஆலயங்களையும் உடைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்ஸ் வந்து உடைச்சு போடுவாங்க. நீங்கள் அவுரங்காபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ கோயில்களும் உடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது உடைச்சு போடுறதுனால சாமி சிலையை உடைக்கிறதுக்கு வந்துட்டானோ, நீங்கள் தங்கக்கூடாது, வேறு இடத்துக்கு செல் என்று மகள்சாபதி பாபாவை அங்கிருந்து துரத்தி அடித்தார். இது ரொம்ப முக்கியம். பிற்பாடு மகள்சாபதியிட்ட போய் பி.வி. நரசிம்ம சுவாமி பேசும் பொழுது மகள்சாபதியே அவர் வாயால சொல்றாரு, இந்த மாதிரி பாபா நான் முதல்ல துரத்திட்டேன், அவர் என்னான்னு தெரியாம துரத்தி விட்டேன்னு சொல்றாரு. அதை நம்ம பெரிய புத்தகமாக சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம இதை படிக்கிறதுக்கே ஆஞ்சு போகிறோமே, அதை எப்படி படிக்க போகிறோம்? அதனால இதுக்கப்புறம் வந்து ஸோ அதனால அங்கே தங்குறது கொஞ்சம் இதாக இருக்குது. பின்னாடி நான் அந்த ஆலமரத்துக்கு அடியில் தங்கிக்கிறேன்னு ஆலமரத்துக்கு அடியில் தங்குறாரு. பாபா அப்போ சொல்றது என்ன சொன்னாருன்னா, நான் இங்கு தயவு செய்து என்னை இங்கு விடுங்கள், நான் இங்கு தியானம் செய்வதற்குண்டான சூழல் நிரம்ப இருக்கிறது, நான் இங்கேயே தங்கி தியானம் செய்கிறேன்னு தான் மகள்சாபதி சொல்லியிருக்காரு. விட்டுருந்தா அங்கேயே தியானத்திலே பெரிய லெவல். நம்ம ஏன் இப்போ என்ன பெரிய நம்மளாம் கும்புறமேனா அநேக அக்கிரம்பு பண்ணி தான் அந்த ஆளை நம்ம சாமியாக மாற்றி வச்சிருக்கோம். சும்மாவா விட்டோம்? எவ்வளோ துன்பப்படுத்தியிருக்கோம் அவரை. இப்பவும் அவர் மெல்லிய ஆடை உடுத்தி கொண்டு எளிமையாக இருக்க ஆசைப்பட்டவர் மேலே ஒரு நாளைக்கு 10-15 பூமாலை 300 பவுனில் தங்க நகை எவ்வளோ தொங்க விட்டுருக்கலாம். கழுத்தை இருக்காது, தலையில் வேற கிரீடம் வேற. இந்த ஏழை அதாவது மனிதர்களுக்காக இந்த துன்பத்தை அவர் தினந்தோறும் ஏற்றுக்கொள்கிறார். இப்போவும் அவர் மகா தியாகியாகவே வாழ்கின்றார். ஸோ அதனால் வர்றாரு. அப்புறம் அப்படியே இருக்கும்போது பின்னாடி மகள்சாபதி தான், வேண்டுமானால் நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் இஸ்லாமியர் போன்று இருக்கிறதுனால நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு இடிந்த மசூதி இருக்கிறது, அங்கே தங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து மசூதியில் தங்க வைக்கிறார்கள். ஓகேங்களா? அப்போ கூட மசூதியில் அவர் தங்கலை. மசூதிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு தாகியாங்கிற ஒரு கட்டடம், அந்த கட்டடத்தில் தான் அவர் தங்கி இருந்தார். அந்த கட்டடத்தில் தான் காலில் சலங்கை கட்டி கொண்டு ஆடுவார் பாபா. அந்த காலத்தில் பாட்டு பாடுவார், கபீர்தாசனோட பாடல் பாடிக்கிட்டு ஆடுறது அந்த தாகியாங்கிற கட்டடத்தில். அதற்கு பிற்பாடு தான் மசூதியை கொண்டு சற்று சுத்தம் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாபா தங்க ஆரம்பித்தார். அதுக்குள்ள மகள்சாபதி பாபா போய் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பாபாவோட சேர்ந்து அவர்களெல்லாம் அந்த கட்டடத்தை சுத்தம் பண்ணி எல்லோருமே அங்கே தங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் ஒரு விஷயம். அதனால இதில் என்ன ஒரு விஷயம்னா, அங்கே வந்து பாபா தங்குவதற்கு முன்பாகவே தேவிதாசுங்கிற ஒரு ஞானி அங்கே இருந்தார். பாபா வந்து இந்த சிறடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேவிதாஸ் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 வயது பையனாக சிறடிக்கு வந்தார். இப்போ நம்ம பாபா கதை பேசும்போது இவர்கள் கதையெல்லாம் நம்ம விட்டுடுறோம். அங்கே ஹீரோவாக நம்ம பாபா வந்திருந்தாங்க. ஆனால் பாபாங்கிற ஹீரோ தேவிதாஸ், இன்னொருத்தர் ஜானகிதாஸ், பின்னாடி ஒரு ஜானகிதாஸ் வருவார். இவங்களோட ரொம்ப நெருக்கமாக தினந்தோறும் உட்காந்து பேசுறதுலேயே வெகு நேரத்தை செலவிடுவதாக
அங்கே இருக்கிற மனிதர்கள் பி வி நரசிம்மசாமி கூறுறாங்க. ஸோ அதனால தேவிதாஸுங்கிற ஒருத்தர் அங்கே இருக்காரு. அவருடைய நட்பை வந்து பாபா ரொம்ப விரும்புகிறாரு. அவர் கூட அடிக்கடி ரொம்ப நேரம் பேசி நேரத்தை செலவழிக்கிறார். பிற்பாடு ஜானகிதாஸுங்கிற ஒரு மற்றொரு ஞானியும் சிறுடிக்கு வருகிறார். இப்போ இது இறைவனுடைய தத்துவம் இல்லாமல் வேற என்ன? இதில் நான் தான் பாபா கூப்பிட்டு வந்தேன், இவரை தான் நான் வந்து கட்டினேன், நான் தான் இவரை வளர்த்துன்னு சொல்ல முடியுமா யாருன்னா? பாபா ஆல்ரெடி இறைவன் முடிவு பண்ணிட்டான். இந்த பாபாங்கிற ஒரு மகா அவதாரம் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு துணையா தேவிதாசன் ஒருத்தனை வச்சுக்கிட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் ஜானகிதாசன் ஒருத்தனையும் விடுறாரு. இந்த ஜானகிதாஸ் வந்து மிகப்பெரிய, அவர் கொஞ்சம் வயதானவர். அவருடைய ரொம்ப ஜானகிதாஸ் வந்ததுக்கு அப்புறம் பாபா ஜானகிதாஸோட தான் அதிகமான நேரம் செலவிடுறாரு. ஏன்னா தேவிதாஸ் வந்து ஒரு மௌன ஞானி அவர். ஸோ ஜானகிதாஸ் வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டவர். அவர் இமயமலையிலிருந்து வந்தவர். அதனால அவர் நிறைய ஞானி. அவர் நிறைய ஞான விஷயங்கள் பேசுவார். அதனால அவரோட பாபா ரொம்ப காலம் பேசிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒன்றுன்னா, பாபா எங்கே தங்கியிருந்தாலும் பாபா வரலன்னா இவர் தேடிட்டு போவார் ஜானகிதாஸ். ஜானகிதாஸ் வரலன்னா பாபா அவர் எங்கே தங்கியிருக்காரோ அங்கே தேடிட்டு போவார். இது அவங்க அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. இதில் முதல்ல வந்து இந்த ஜானகிதாஸுங்கிற ஒருத்தர், அதோட சேர்த்து இன்னொருத்தர் வந்தார். அதையும் நம்ம பார்த்தோம். கங்காகிர்னு ஒருத்தர். அவரும் வந்து இல்லற ஞானி. வாழ்க்கையில் இல்லறத்தில் இருந்த ஒரு ஞானி. அவரு கொஞ்சம் வந்து 6 மாதம் இல்லறத்தை விட்டு வெளியில் தங்குவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஞானி. அவரும் வந்து சிறுடிக்கு வர்றார். இப்போ இவங்கெல்லாம் வரும்போது, இந்த கங்காதீர் வரும்போது பாபா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரு தோட்டம், அதாவது பக்கத்து ரகதாங்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கேருந்து தன்னுடைய நண்பர்கள்ட்ட போய் என்ன பண்ணுவார்னா, இந்த ஜெந்து, ஜாய், ஜூய் அப்படிங்கிறதெல்லாம் பூ, இந்த மாதிரி பூக்களுடைய விதைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து, நடந்தே போய் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி அந்த விதைகளை போட்டு வளர்ப்பார். இன்னைக்கு அந்த தோட்டம் இருக்குல்ல, அந்த வளர்ந்த தோட்டம் தான் இன்னைக்கு வந்து பாபாவுடைய சமாதி மந்திர். அதனால அதுல மிச்சம் இருந்த இடம், முன்னாடி மிச்சம் இருந்த இடம் தான் சாவடி. அது பக்கத்துல இருக்க இன்னைக்கு லெண்டி தோட்டமா ஒரு 10க்கு 10ல ரோஜா போட்டு வளர்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த இடம் தான் இன்னைக்கு லெண்டி தோட்டமா மாற்றப்பட்டிருக்கு. ஆனா கரெக்டா பாபா வளர்த்த செடி வளர்த்த இடங்கள் வந்து இன்னைக்கு மந்திரா மாறிடுச்சு. அதுக்கு பின்னாடி விலை கொடுத்து வாங்கி தான் அதை மந்திரா மாத்தினாரு. அதனால இந்த பூக்களை எல்லாம், பூ விதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த விதைச்சிட்டு டெய்லி மண்பானையில் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு ரெண்டி தோட்டம்னு ஒரு தோட்டத்தில் கிணறு இருக்கும். அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் பாய்த்து அதை வந்து வளர்த்து வைப்பார். கங்காகிங்கிற ஞானி வரும்பொழுது பாபா 2 தோல்லையும் 2 குடத்தை தண்ணி வச்சு தூக்கிட்டு வர்றாரு. ஆனால் ஜானகிதாஸ் தேவிதாசன் அவர்கிட்ட சொல்றாரு, இவர் பெரிய ஞானி. ஸோ அப்படின்ன உடனே இந்த ஞானியாக பார்த்துட்டு தண்ணி தூக்கிட்டு வர்றாரு, இவர் எப்படி ஞானியாக இருப்பாருன்னு முதல்ல யோசிக்கிறாரு. ஆனால் சற்று அவர்கிட்ட கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் அவர் வெளியில போகும்போது, ஊரை விட்டு வெளியில போகும்போது சிறுடி மக்கள்கிட்ட அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இந்த சீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல. இந்த நிலம் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் வாய்ந்தது. அந்த நிலம் ஒரு வைரத்தை பெற்றிருக்கிறது. அந்த வைரம் சாய்பாபா. இப்படிலாம் உணரணும் ஒரு ஞானிய, இல்லையா, பெற்றது. அதனாலதான் வள்ளல் பெருமான் வந்து சென்னையில வசிக்கும் போது சென்னை புண்ணிய நகரம் சொன்னாரு. கந்த போட்டம்ன்றது வந்து கந்த போட்டத்துன்னு சொல்லி இந்த வாக்கியத்தை அப்படிதான் முடிப்பாரு. இது புண்ணியம் வாய்ந்த நகரம் சொல்லி முடிப்பார். அங்கனமே ஏதாவது புண்ணியம் ஒரு வைரத்தை பற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த காலகட்டத்திலே ஆனந்தநாத் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஞானி, ஆனந்தநாத்னு ஒரு புகழ்பெற்ற ஞானி. அவர் யாருன்னா அக்கல்கோட் மகாராஜாவோட சிஷியர். அவரும் சிறுடிக்கு வர்றாரு. அவரும் பாபா பார்த்த உடனே இது உண்மையில் விலை மதிக்க முடியாத ரத்தினம், ஆனால் பைத்தியமாய் தெரியுது. அவர் ஒரு சாதாரண மனிதர் போல் தோன்றினாலும் அவர் அசாதாரணமானவர். அவர் உண்மையிலேயே ஒரு வைரக்கல், ஆனால் கூழாங்கல் போன்று தெரிகிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறிட்டு அவர் போறாரு. அப்போ போகும்போது கூடுமான வரைக்கும் பாபாவுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், ஓகேவா. ஆனா காலம் அவரை கிட்டத்தட்ட 70 வயசுல தான் முழுமையா புரிஞ்சுக்கிச்சு பாபாவை. கடைசி 10 ஆண்டுகள் தான் ராஜா மாதிரி வாழ வச்சோம் பாபாவை. அதுக்கு முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரனாக தான் விட்டோம், இல்லையா. அதனால நம்ம விட்டு இருந்தாலும் அவங்க சொல்லிக்கிட்டாங்க, நான் ஒரு பிச்சைக்காரன்னு அவங்க தெளிவாக சொல்லிக்கிட்டாங்க. அது மாதிரி உணர்வீர்கள்னு சொல்லிட்டு அவர் போனார். இப்போ பாபா வந்து டெய்லி அவருடைய அன்றாட வேலையா இப்போ 30 வயசுல என்ன வச்சுக்கிட்டாருன்னா, தினம் தலைமுடியை வந்து நிறைய வளர்த்துருப்பாரு. அவருடைய தோலுக்கு கீழே தொங்கும் தலைமுடி.
50 வயசுக்கு மேலே சுத்தமாக வழுக்காயிடுச்சு, அது வேறு விஷயம். ஸோ அதில் தோலுக்கு கீழே நிறையா தொங்கும், ஒரு விளையாட்டு உயிரினம் போல் இருப்பார். அப்போ டெய்லி போய் அந்த பூ விதைய வாங்கிட்டு வந்து விதைக்க வைக்கிறார் இல்லையா, அப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு குடம் வேணுமே, அவர்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணலான்னா அங்கே ஒரு சட்டிப்பானை செய்கிற ஒருத்தர் வாமன் தாத்தியா அப்படின்னு ஒருத்தர் வந்து அவருக்கு டெய்லி 2 குடம் கொடுக்குறேன், ஏழை எளியோருக்கு எளியோரே உதவி. ஆனால் பாபா வந்து சொல்கிறாரு, ஏழை எளியோரை மட்டும்தான் இறைவனுக்கு நிரம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. அதனால தான் ஏழை எளியவராக இருக்கிறதுக்கு அன்றாட நாள் ஈஸியாக ஓடிட்டு இருக்கோம். பணக்காரனுக்கு ஓடுறது கஷ்டம், ஒரு நாள் ஓடுறது ரொம்ப கஷ்டம் பணக்காரனுக்கு. ஏழை எளியவனுக்கு எப்படி ஓச்சுனே தெரியாது, ஓடிவிடான். ஸோ அதனால இறைவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாராம் ஏழை எளியவனுக்கு. நீ நான் 2 பானை தரேன், டெய்லி எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றணும். ஆனால் தாத்தையா என்ன பண்ணுவாருன்னா, அங்கே சுத்த பானை கொடுக்க முடியாது, பச்சை பானை கொடுக்குறாரு. இந்த பச்சை பானையை எடுத்துகிட்டு போய் பாபா தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றிட்டு அந்த பானையை கொண்டு போய் ஒரு மரத்தடியில் வச்சுட்டு போயிடுவார். இது என்ன பச்சை பானைங்கிறதுனால அது அப்படியே உடஞ்சி போயிடும். உடஞ்சி போனது மறுநாள் நின்று தாத்தையாவை பார்ப்பாரு, உடனே 2 புது பானை கொடுப்பாரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, தினந்தோறும் அது 2 புது பானைகள் வந்து தாத்தையா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, இதில் அது சத்துக்கள் போடப்படலை, இருந்தாலும் தினந்தோறும் பாபா அவருக்கு 4 கொடுப்பார், அவருக்கு வருகின்ற வருமானம் செஞ்சு கொடுப்பாரு. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கல் 2 மாங்காய் இல்லையா, செடிகளுக்கு தண்ணீரும் பாய்ஞ்சிடுது. 2வது அந்த குயவனுக்கு குடியானவனுக்கு தினம் 4 ரூபாய் வருமானம் கிடைக்கிறது. இதை பார்த்து இதனால தான் ஒரு தினம் சுத்தப்பானை கொடுத்தா கூட வேணாம், ஏன்னா இதில் நிறைய சந்தேகம் வரும். டெய்லி 2 பானை உடைக்கிறதுக்கு இந்த சுத்தப்பானை வாங்கிட்டோம்னா ஒரு 2 பானை வச்சு 1 வருஷம் ஊற்றலாமே அப்படின்னு வரும். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்கறதுக்கு முட்டாள்தனமாக தோன்றினாலும் அதுக்குள்ள காரண காரியம் இல்லாமல் பாபா ஒரு காரியம் செய்ததில்லை. அதனால அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இதனுடைய நுட்பம் அதுதான். ஒவ்வொரு நாளுமே வந்து அதை 4 கொடுத்து அந்த பானை வாங்கும்போது அவருக்கும் வருமானம், இவருக்கும் அந்த தண்ணி அதனால பானையை கொண்டு போய் வச்சுட்டு உடஞ்சி போடும். இது வந்து 3 வருஷம் நடந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து 3 வருடம் நடந்து 3 வருஷத்துல அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அது பெரிய பூந்தோட்டமாக வளர்த்திருந்தார். பிற்பாடு அந்த பூக்களை எல்லாம் பறிக்கும் போது நிறைய பூக்கள் கிடைக்கும். அந்த பூக்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து வைப்பார். மகள் சாபதி மாதவராவெல்லாம் வந்த உடனே இந்த பூவை கொண்டு போய் மகாலட்சுமி கோயில் கொடுத்து விடு, இந்த பூவை கொண்டு போய் இதுக்கு நம்ம கந்தோபா கோயிலுக்கு கொடுத்து விடு, இந்த கோயிலை சனி பகவானுக்கு சாத்து என்று தனித்தனியாக பிரித்து வச்சுடுவாரு, பிரித்து வச்சுடுவாரு. அதுதான் இன்னைக்கு பாபாவோட சமாதி வந்து கட்டப்பட்டிருக்குது. 2வது பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜோட அடியவர். பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கர்ங்கிறவர் அக்கல்கோட் மகாராஜோட அடியவர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறை சிரடிக்கு வரும்பொழுது அவருக்கு வந்து சிரடியில் வந்து நம்மளுடைய மகாராஜோடைய பாதுகைகள், அவருடைய பாதத்தை நினைவு கூறுற மாதிரி இங்கே ஒரு பாதுகைகள் வச்சா நம்ம நம்ம குருநாதரை இந்த சிரடிலையும் கும்பிட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவருடைய குருநாதரை கேட்குறாங்க, சரி நீ செய்து கொள் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா அதை செஞ்சு கொண்டாந்து ஒரு சிரவண மாதத்தில் கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த பிரதிஷ்டை தான் நம்ம பார்க்குறது. நம்ம தத்தாத்திரேயருக்கு முன்னாடி ஒரு பிரதிஷ்டை இருந்தது, இப்போ கூட அதை எடுத்திருக்காங்கன்னு சொன்ன முடியாது. அந்த பிரதிஷ்டை வந்து அக்கல்கோட் மகாராஜுடைய பிரதிஷ்டை. ஏன்னா அக்கல்கோட் மகாராஜ் சொல்றாரு, நீ என்னை பார்க்கறதுக்கு இங்கே வராதிங்க, சிறுடிக்கே போங்க, நான் இனிமேல் சிறுடியில் தான் வசிக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஆல்ரெடி அவர் அந்த சொல்லை முக்கியமாக எடுத்துக்கொண்டு அவருடைய பாதுகையை கொண்டாந்து இங்கே வச்சிடுறாங்க அந்த அம்மா. ஸோ அதுக்கு பின்னாடி இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு வழிபாட்டுக்கு ஒரு அந்தனை நியமிச்சுட்டு இந்த சகுன்மேரு நாயக்குன்னு ஒரு அடியவர் பாபா சிறுடியிலே வந்து தங்கினவர். பின்னாடி பாபாவின் மரணத்துக்கு சமாதிக்கு பின்பாக சிறுடியிலேயே டீ கடை நடத்தினவர், வெகு காலம் டீ கடை நடத்தினார். பின்னால் இங்கேருந்து போன தமிழர் பி.வி. நரசிம்மசாமிக்கு சகுன்மேரு நாயக்கு தான் இடம் கொடுத்து, அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த டீ கடை எப்படியெல்லாம் இருந்திருக்கும். நரசிம்மசாமி பெரிய பணக்காரு, இங்கேருந்து போய் அந்த டீ கடையில் தான் தங்கியிருந்திருக்காரு முதல்ல. இவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டு தான் பாபாவுடைய அடியவராகி பாபாவை பற்றி எழுதியிருக்காரு. அப்படி அந்த சகுன்மேரு நாயக்கு தான் அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது பி.வி. தேவ் அப்படின்னு தானேவிலேருந்து வந்த ஒருத்தர், பெரிய பக்தர், பாபாவோட பெரிய பக்தர், அவர் இந்த சகுன்மேரு நாயக்கு, கோவிந்த கமலாகர் தீட்சித் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கல்கோட் மகாராஜ் கொண்டாந்து இங்கே பாதுகா வச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம குருநாதர் நம்ம வைக்கலையே. அதுதான் ஒரிஜினல் சித்தாந்தம், அதுதான் ஒரிஜினல் சிஷ்ய கோஷ்டி. நம்ம குருநாதருக்கு நம்ம என்ன பண்ணோம்?
அப்படின்னு அவங்கெல்லாம் யோசனை பண்ணி 1912வது வருஷம், அதே ரொம்ப காலங்களுக்கு பின்னாடி போயிடுச்சு. 1912வது வருடம் இவங்கெல்லாம் கூடி பேசி பாபாவுக்கு ஒரு பாதுகை அங்கே பிரதிஷ்டை பண்ணணும், அது பக்கத்திலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து பம்பாயில் இருக்கிற அவருடைய நண்பர், பாயியுடைய நண்பர், அப்படியே கம்பவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தர், டாக்டர் ராமாராவ் கோத்தாரி, இவங்கெல்லாம் சேர்ந்து பாபாவுக்கு ஒரு பாதுகை செஞ்சு வைக்கணும்னு ரொம்ப யோசனை பண்ணி உபாசினி மகாராஜிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க. உபாசினி மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா சில திருத்தங்கள் போக்குவரத்தெல்லாம் கொடுத்து ஒரு படங்கள்லாம் வரைஞ்சி, அதாவது டாக்டர் கோத்தாரி வந்து படம் போட்டு கொடுத்துட்றாரு, அதில் சில திருத்தங்கள் வரைஞ்சி அதில் சங்கு சக்கரம் இதெல்லாம் வரையணுங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பாடலையும் எழுதி இதன்படி செய்யுங்கன்னு உபாசினி மகாராஜ் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதன்படி இவர்கள் எல்லோரும் அந்த பாதுகையை செய்து எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சிரவண பூர்ணிமா அன்று பிரதிஷ்டை செய்யணும்னு முடிவு பண்ணி அந்த தினத்தில் காலை 11 மணிக்கு பாதுகைகளை கந்தோபா கோயிலிருந்து சுவாரகமைக்கு ஜி.கே. தீட்சித் அவர்கள் தலைவர் சுமந்து வர்றாரு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா எல்லாம் சேர்ந்து ஐடியாஸ் எல்லாம் சின்ன சின்ன ஆள்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை செய்துட்டு அது மிகப்பெரிய பணக்காரர் தீட்சித்தோட இல்லையா, அவருக்கு தங்குறது கட்டடம் கட்டினா அந்த காலத்தில் பெரிய பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டடம் கட்டின தீட்சித் தன் தலையில் சுமந்துட்டு அந்த அளவுக்கு தன் குருவை மதித்தார்கள். அவ்வளோதான், புரியுதா? இப்போ மதித்து அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து பாபாட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் பயந்துட்டு தான் செய்வாங்க, இதை ஒத்துக்குவாரா மாட்டாரான்னு. ஏன்னா அவருக்கு அத்வைதமே மகா ஞானம். அந்த வழியில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஒத்துக்குவாரான்னு பயந்துட்டே வரும்போது டக்குன்னு முன்னால் குனிஞ்சு அந்த பாதுகைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் பாபா. ஆஹா, இப்படி ஒரு விஷயம். ஏன்னா அந்த பணிவு பக்தர் சீடர்களுடைய அந்த உண்மையான பணிவை எந்த குருவும் ஏற்றுக்கொள்வான், அவ்வளவுதான். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு சரியான சரணாகதி இல்லைன்னு அர்த்தம், அதான் பயம். ஸோ பிரதிஷ்டை உடனே இதை கொண்டு போய் வேப்ப மரத்தட்டில் பிரதிஷ்டை பையன்னு சொல்றாரு. ஏன் இல்லைன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கல்கோட் மகாராஜ் பக்கத்துலேயே அவரோட திருவடி பக்கத்துலேயே வச்சு சண்டைக்கு வழிவகுத்து வைப்பாங்க. அந்த அந்த பக்தர்கள் வந்து கும்பிடும்போது இவங்களும் கும்பிடுவாங்களே. அதனால பாபா வேப்ப மரத்தடி பிரதிஷ்டை செய்யும்படி கூறுகிறார். இன்னைக்கு குருஸ்தான்ல வேப்ப மரத்து கீழே இருக்குல்ல, அது பாபாவுடைய பாதுகைகள். இதை படிக்கும்போது இந்த டீட்டெயிலை புரிஞ்சுக்கிட்டு போங்கோ. இல்லைன்னா அங்கே போய் குருஸ்தானுடைய பாதுகைகள், சரி குருவுடைய பாதுகைகள்னா நமக்கு குருன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அங்கே போனவொடனே புதுசாக வரவங்க என்ன நினைப்பாங்க, அது குருஸ்தான், பாபாவுடைய குருவுடைய இடம், அவருடைய பாதுகைன்னு நினச்சிக்குவாங்க இல்லையா? அப்போ இது மாதிரி நினச்சிக்கணும். ஓகே, இதனால இந்த பிரதிஷ்டை செய்யும்போது பாபா ஆசீர்வாதம் பண்றாரு. அதில் உள்ள உள் தத்துவம் என்னன்னா, ஆல்ரெடி பம்பாயிலேருந்து பஸ்தாச்சேட் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, பார்சி பக்தர், அவர் சிங்கு, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பாபாவுக்கு 25 ரூபா மணி ஆர்டர் அனுப்புறாரு. இவர் இந்த வேலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த மணி ஆர்டர் வருது. அந்த 25 ரூபா தொகையை செலவுக்கு வச்சுங்களான்னு கொடுத்துறாரு. இவங்க என்ன பண்றாங்க, இந்த நிர்வாகத்துல 100 ரூபாய் செலவாகும். இப்போ நம்ம நிர்வாகிகள் செலவு பண்றீங்களா, அந்த மாதிரி 100 ரூபாய் செலவாகும்னு எஸ்டிமேட் போட்டுக்கிறாங்க. இது பாபாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த 25 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்தா இருக்கு, மிச்சம் 75 ரூபா வரணும். அந்த 75 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். வசூல் செஞ்சு மொத்தம் 100 ரூபாய் செலவில் அந்த பாதுகைகள் பறிக்கப்படுகிறது. 75 ரூபாய் நன்கொடைகளால் வாங்கப்பட்டது. முதல் 5 வருஷம் இதில் பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் செய்கிறோம், சிஷியர்கள் வேலை முடிஞ்சிட்டாரு. முதல் 5 வருஷம் இதை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு ஒரு ஆள் நியமிக்கிறாங்க. தீட்சித் அவர்கள் நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கிறார். அதுதான் கெட்டாலும் மேன்மக்களே. தீட்சித்து அவ்வளோ பெரிய வாடகை கட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தன் குருவுக்காக முதல் 5 ஆண்டுகள் இதை நான் கவனித்துக் கொள்கிறேன்ட்டு அவர் செலவு செய்து அதை பாதுகாக்கிறாரு. அந்த செலவில் நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாதுகைக்கு விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு ஆண்டுக்கு மாதத்துக்கு 2 ரூபா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் கோதாரி மும்பையில் வந்து அனுப்புகிறார். இன்னைக்கு 2 ரூபாய், அன்னைக்கு 2 ரூபாய்னா இன்னைக்கு என்ன ஒரு 2000. ஸோ மாதம் 2 ரூபாய் நான் இது பண்ணுறேன். அதோட சேர்த்து இந்த பாதுகையை வந்து ஏதாவது யாராவது சிதறப்படுத்தக்கூடாதுன்னு முன்வேலியும் பம்பாயில் வந்து அனுப்பிச்சு வைக்கிறார். ஆக ஒரு நாளைக்கு, அதாவது அந்த வேலியை கொண்டு வர்ற செலவு 7 ரூபாய் 8 நயா பைசா, அதாவது வாடகை. இதை யார் ஏற்றுக்கிறது அப்படிங்கும்போது டீ கடைக்காரரான செலும்பேர் நாயக் நைவேத்தியத்தையும் விளக்கு போகிற விஷயத்தையும் இந்த கூலி கொடுக்குற விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் ஏன் இதில் எழுதணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது யுகந்தோறும் நடக்கும், காலந்தோறும் நடக்கும். அப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு குருவை கண்டுபிடித்தீர்களா, ஏன்னா சுற்றி நின்று இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் வேண்டும். குருவே செய்ய மாட்டான். குரு செய்யலைன்னா ஒரு பாபா
ஒரு ரமணர், ஒரு விவேகானந்தர், ஒரு உபாசினி மகாராஜ் வெளியில வந்தாங்க. ஆனா இதை செஞ்சதுனால வந்தாங்க. செய்யலைன்னா இதே மாதிரி லட்சக்கணக்கான மகான்கள் வெளியில தெரியாமலே அங்கே புதைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிஷ்யர்கள் வரல. அது வரணும், அவங்களெல்லாம் வெளிப்படணும், அப்பதான் ஆன்மீகம் தலைக்கும், அப்பதான் கலாச்சாரம் ஓங்குங்கிறதுக்காக இதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா, அக்கல்கோட் பக்தர்கள் எல்லோருமே சிரடிக்கு வந்து சிரடியில் அக்கல்கோட் மகாராஜர் பாதுகைகளையும் பாபாவின் பாதுகைகளையும் தரிசனம் செய்து அதுக்கப்பால் அக்கல்கோட் சென்றார்கள்ங்கிறது வரலாறு. இன்றும் அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிறது வரலாறு. ஹேமாத் பந்துக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் எல்லாம் ஹேமாத் பந்துக்கு தெரியாது. இப்ப இதை யார் எழுதுறா? ஹேமாத் பந்து தான் எழுதியிருக்காங்க. ஆனால் நல்லாக கவனிக்கணும், இதுதான் நுண்மா நுழை புலன் அறிவுங்கிறது. இது ஒரு பாயிண்ட். நுண்மா நுழை புலன் அறிவுன்னா என்னன்னு கேட்குறோம்ல, அது பாயிண்ட். இந்த விஷயங்கள் எல்லாம் ஹேமாத் பந்த் அறிய மாட்டார். அறிந்திருந்தார் இதில் சேர்ப்பதற்கு தவறி இருக்க மாட்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப என்னன்னா இதுல இல்லைன்னு அர்த்தம். இதை யாரு எழுதுகிறார்னா பி.வி. தேவ் என்பவர் இந்த அத்தியாயத்தை உள்ளே சுருகி இந்த சம்பவத்தையும் இதில் இணைத்திருக்கிறார் அப்படின்னு வருது. யாராவது அதை ஆழமா படிச்சிருக்கீங்களா? அப்ப பி.வி. தேவ் என்பவர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். அப்ப இந்த அத்தியாயமே ஹேமாத் பந்தால் எழுதப்படலை. அவருக்கு தெரியாது. ஏன்னா ஹேமாத் பந்து பின்னாடி தான் வர்றாரு. முன்னாடி நடந்த நிகழ்வுகளை அவர் வந்து சச்சரித்தில் சேர்க்க தவறிட்டாரு. அதனால நான் சேர்த்து இதை முடிக்கிறேன்னு பி.வி. தேவ் முடிக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து குத்துச்சண்டைக்கு வந்துடுவோம். இந்த மொய்தீன், இப்போ நம்ம தமிழ்லேயே சொல்லலாம், மொய்தீன் தாம்போலிங்கிற ஒரு மல்யுத்த பயிற்சியாளர் வந்து அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து சிறுடியிலேயே வசிச்சார். எப்பயுமே எல்லாரையும் இந்த தெருமுனையில் உட்காந்துட்டு வரவோம்னா சண்டை வச்சுக்குமா, சாந்தவாதியாக போட்டு பார்த்துக்குமா அப்படின்னு போட்டு பேசிக்கிட்டே இருப்பார். இந்த வழியால் பாபா போகும்போதும் அவர் பிடிச்சி இழுத்து கிண்டல் பண்ணுவார். என்ன 20 வயசு இளைஞனாக இருக்க, தியானம் பண்ணுற, யாராவது கொண்டாந்து சொல்லிட்டா சாப்பிட்ற, குழப்பா இது வரியா, சண்டை போடுவோமா அப்படின்னு டெய்லி இப்படி வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சில இந்த கருத்து வேறுபாடுகள் முத்தி போகுது. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் யாரோ எடுத்து கொடுத்துட்டாங்க. அவர் காசு வச்சுக்க மாட்டார். அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட் வச்சு போவார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிற பல ஆங்கிலேயர்கள்லாம் முன்னாடி பாரு பண்ணி மாதிரி இருக்கான், சாமியார் வேஷம் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் என்று இந்த மாதிரியான வசவுகளை எல்லாம் வஞ்சிட்டே வர்றாங்க. சுவாமி ரொம்ப பெருந்தன்மையாக அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு, புனிச்சிரி போட பார்க்குறாரு. நம்மளாம் ஏன் வாழ்றோன்னே தெரில. இதெல்லாம் கற்பனையாவது பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சமாவது நமக்கு அறிவு சொரணையும் வரும். இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி உட்காந்து கேட்டுகிட்டே வர்றாரு. வெகு தூரம் கிடக்குது, 100 கிலோமீட்டர் கடந்தும் அவர் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு. 100 செகண்ட் கூட காத்திருக்க மாட்டோம் நம்ம. எவனா நம்மளை திட்டினான்னா மூஞ்சி மாதிரிலாம் கிழிஞ்சு போன என்ன பேசுறேன் நீ என்னடா அப்படின்னு போய் நிற்போம். ஆனால் விவேகானந்தர் அப்படியே போயிட்டே இருக்காரு. அவர் இறங்கும் நேரம் வரப்போகுது. அப்பொழுது அவர் எழுந்திரிச்சு என்ன பண்றாருன்னா, இவங்க அப்படியே திட்டிகிட்டே வரும் பொழுது எழுந்து உடனே அவர் கையில் தடி வச்சிருப்பார் இல்லையா, அந்த தடியை வந்து வேகமா இந்த முண்டாசை எடுத்து நல்லா தலையில கட்டிட்டு இன்னொரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு குச்சியை அப்படி விளாச்சிட்டு, இப்பொழுது வாருங்கள் நீங்களா நானா என்று பார்த்து விடுவோம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, வாய் சண்டை தான் போட தெரியும். ஆனா இவர் குச்சி சண்டை போடுவாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இறங்கி நின்று 2 சுழட்டி காட்டிட்டு இறங்கி போனாராம். கம்முன்னு உட்காந்தாங்களாம். இவர் என்ன இனி பேசினாலும் மண்டை உடைந்து விடும் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி இவர் ரொம்ப கடுமையா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு லாஸ்ட் கட்டம் வாடா பார்த்துருவோம் அப்படின்ட்டு. அப்படியா வா தேதியை குறி, இந்த நாளில் உனக்கு எனக்கு சண்டைடா. ஊரே திறந்துடுச்சு. இப்போ இதுதான் அவங்களுக்கு பொழப்பே. இந்த குத்துச்சண்டை வீரர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கரெக்ட் பண்ணி ஒரு தேதி அறிவிச்சு அது வரைக்கும் பரபரப்பாக இயங்குவாங்க. மாப்பிள்ள 22ஆம் தேதி அவனுக்கு எனக்கு சண்டை வந்துடு, கைட் பண்ணிட்டு அப்படியே அப்புறம் முக்கியமான ஆட்கள்லாம் நீ வந்து சோடா வாங்கி கொடுத்துரு, நீ எண்ணெய் வாங்கி கொடுத்துரு, நீ இந்த சுற்றிலும் மக்கள்லாம் உட்கார வைக்க வேலை பாடுறாங்க. செட்டிங் பண்ணிடுவாங்க. செட்டிங் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓசியில் தான் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் வருமானம் எப்படி பந்தயம் கட்டுவாங்க. யார் ஜெயிக்கிறா, இந்தா 10 20 ஒரு அண்ணா 2 அண்ணான்னு பந்தயம் கட்டி அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி நடக்கும். ஸோ அந்த சண்டைக்கு போயிட்டாரு. சண்டை நடக்குது. 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3ஆவது ரவுண்டு பாபா தோத்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாபா எல்லாவற்றிலும் ஜெயித்து இறைமகனாகவே மேலேருந்து கீழே குதிச்சு வந்து நமக்கெல்லாம் அப்படியே சோபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அல்லா மாலிக் ஹே மேரா பச்சா ஹே அப்படின்லாம் பேசிட்டு போல அவர் பட்டு சிரமப்பட்டிருக்கிறார். அந்த ஊர்க்காரன் ஒருத்தனாலே தோற்கெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த அவமானமும் எள்ளி நகையாடுதலும் அவருக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்.
அதெல்லாம் தாண்டி இறைநிலையை நாம் வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். இம்மாதிரியான லௌகீக விஷயங்கள் நமக்கு முதன்மையான காரணங்கள் அல்லங்கிறத ஆழமா மனசுல பதிச்சதுனால தான் அவர் மகா ஆத்மாங்கிற ஒரு நிலையை அடைஞ்சு இன்னைக்கு இந்தியாவில் 3வது பெரும்பான்மையானவர் வணங்கப்படுகின்ற கடவுளாக நிலைத்து நிற்கிறார். இப்படிதான் நம்ம அதை பார்க்கணும், இப்படிதான் பேசணும். உடனே அவருடைய அவதாரம் இவருடைய அவதாரம் சொன்னீங்கன்னா இந்த நம்ம வாழ்றதுக்கு உண்டான கருத்து அதுல இருந்து அழிஞ்சு போயிடும். மனிதன் வாழ்றதுக்குண்டான கருத்தா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தானே அது நமக்கு கிடைக்கும். நீங்க அவதாரம்னா அது ஸ்டக்காகி நின்றுடும். நம்ம வாழ்றதுக்குண்டான செய்தி ஒண்ணு கூட கிடைக்காது. அதுல இருந்து அதுல எவ்வளவு அவமானங்களை பாபா முதற்கொண்டு அவ்வளவு அவமானம். ஒரு நாள் தோற்கடிக்கப்பட்ட அவமானம் அந்த நிமிடத்தில் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். அதனால மொய்தீன் தாம்போலியோட மல்யுத்தத்துல தோற்றதுல இருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அவமானத்தை அவமானமாக கருதாமல் அதை எப்படி எடுத்துக்கொண்டாருங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கும் இந்த மாதிரி அவமானம் தினந்தோறும் நடக்குது. 1 நாளா 2 நாளா தினந்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படின்னா அப்படி என்ன அந்த அடுத்த செயல்ல இருந்து அவர் எப்படி மாத்திருக்காருன்னா தன் ஆடை அலங்காரத்தையும் மாத்திக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி வச்சிருக்க குள்ளாயை தூக்கி போட்டாரு. ஒரு துணி எடுத்து இறுக கட்டி கொண்டார். புரியுதுங்க இல்லையா? நீண்ட கப்னி ஆடை ஒரு ரங்கோடு கட்டிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கப்னி ஆடை மட்டும் போட்டுக்கிட்டாரு. வேற எதையுமே அவர் இருக்கிற அதாவது அதுக்கு பின்னாடி தான் தூங்குறதுக்கு ஒரு சாக்கு துணி வச்சுக்கிட்டாரு. இதுல எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அந்த தன்னுடைய தோற்கடிக்கிறதுக்கு பின்னாடி தன்னுடைய உடை அலங்காரத்தை மாற்றிக்கொண்டார். மேல ஒரு சட்டை கீழே ஒரு வேட்டி கட்டியிருந்தாரு. அதை தூக்கி போட்டுட்டு ஒரே சட்டை மட்டுமே அணிவதற்கு வழக்கமாக கொண்டார். தலையில ஒரு துணியை கட்டி கொண்டார். அதற்கு பின்பாக சாக்கு துணியே உபயோகித்தார் படுப்பதற்குன்னு இருக்கு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேற துணிகளையும் வேற வசதிகளையும் எதிர்பார்த்திருக்கார். அதுதான் முக்கியம். தூங்குவதற்கு நல்ல இடமும் மற்ற விஷயங்களும் போய் தூங்கியிருக்காரு. ஆனால் இந்த 30 வயதுல அவர் ஏறக்குறைய 30வது வயதுல இந்த நிகழ்வு நடந்ததும் தன்னை உணர்வதற்குண்டான பக்குவம் ஏற்கனவே குருநாதர்களா இருந்ததுனால இந்த மாதிரியான வேலைகள் நமக்கு வேண்டாம், இது லௌகீகத்தனமான சித்தாந்தங்கள் வேண்டாம்னு விட்டுருக்காரு. அதுக்கு பின்பாக தூங்குவதற்கு கூட அவர் எளிய சாக்கு துணிகளை பயன்படுத்தி இருக்கிறார். கிழிந்து மடிந்து போன கந்தை உடைகளை அணிவதிலேயே தான் விருப்பப்பட்டிருக்கிறார். அவர் அடிக்கடி அடுத்தவர்கள் கூறுகின்ற சொல் ஏழ்மை அரசுரிமையை விட நல்லது, ஏழ்மை அரசு உரிமையை விட நல்லது, இறைமையை விட மிக மிக நல்லது. இறைமையை விட நல்லது எது? ஏழ்மை. அப்பனா வெகுவான ஏழ்மையான மக்களோடையே மக்களாக கலந்து வாழ்ந்திருக்கார். அதுதான் இந்த ஞானத்திற்கு காரணம். பொருள் எப்போதும் அருளை கொடுக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டெடியா சொல்றாரு. இப்போ கூட அப்படித்தான். உங்களிடம் ஏழ்மை இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் சேர்ந்தால் உங்களிடம் இருக்கிற அருளை அழித்து விடும். தயவு செஞ்சு பொருள் மீது கவனம் வைக்காதீர்கள். அது எவ்வளவு இருந்தாலும் தன் காலுக்கு கீழேயே இருக்கணும். ஏனெனில் பொருளை நாம் தான் சம்பாதிக்கிறோம். ஓகேவா? அருள் நம்மை சம்பாதிக்கும். அது விரும்பினாதான் எனக்குள்ள அருள் வரும். நான் விரும்பினா பொருள் வரும். ஆனால் பொருள் என்னை சம்பாதித்து விடக்கூடாது. அருள் தான் என்ன சம்பாதிக்கணும். ஆனால் பொருள் என்ன சம்பாதிச்சுன்னா தலக்கணம் ஏறிடும். ஒரு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு 4 சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துட்டு போறாரு. போகும்போது தன்னுடைய சக நடி அப்ப டிஎம்கே தன்னுடைய சக நடிகை தேங்காய் சீனிவாசன் ஒரு உதவி கூட்டு போறாரு. அவருடைய கார்ல மேல் கதவை திறந்து விட்டுட்டு மேலே ஏறி நிற்கிறாரு. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கீழே இருந்து தேங்காய் சீனிவாசனும் கே தங்கவேலு 2 பேர் கீழே காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. இவர் மேலே ஏறி நிற்கும் போது மக்கள் பார்க்க முடியல. தலைவா உன்னை பார்க்க முடியலன்னு கத்துறாங்க. திருப்பி கீழே பார்க்குறாரு. கீழே ஒன்றும் இல்லை. இறங்கிட்டு 4 பெட்டி எந்திரிக்கு வரிசையா ஒரு பெட்டியை தங்கவேல்கிட்ட கொடுத்துட்டு 3 பணப்பெட்டி அடிக்க அது மேலே ஏறி நிற்கிறாரு. மக்களுக்கு தெரியுது. கையை கட்டுறாரு. ஒரே ஆரவாரம், ஒரே கூச்சல். பக்கத்தில் நெருங்கி வர்றவங்க தாய்மார்களுக்கு கீழே கையை நட்டுறாரு. அந்த பெட்டியிலேருந்து பணத்தை எடுத்துக்க ஒன்றுனா கொடுங்க. பணத்தை எடுத்து கொடுத்த உடனே கட்டை வாங்கி பிரித்து மக்கள் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு. தங்கவேலுக்கும் தேங்காய் சீனிவாசனும் ஆச்சரியம். என்ன பணத்து மேலே ஏறி நிற்கிறாரு, பணத்து மேலே ஏறி நிற்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுறாரு, ஒரு பதட்டம். எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஊருக்கு போகும்போது ஃப்ரீயாக போயிட்டு இருக்காங்க. அப்போ எம்ஜிஆர்ட்ட கேட்குறாங்க, என்ன தலைவரே பணத்து மேலே ஏறி நிற்கிறீங்களே, அந்த பணத்துக்காக தானே அவ்வளோ சிரமப்பட்டு பாருவோம் நம்ம, நீங்களும் அந்த பணத்தோடைய சிரமப்படுதானே. இப்போ கான்செப்ட் பாரு, பணத்தை சம்பாதிக்க அவ்வளோ சிரமப்படுறோமே, அந்த பணத்து மேலே ஏறி நிற்கிறீங்களே, இதுதான் கான்செப்ட். இதில் ஞானம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா மூட நம்பிக்கை வந்துடும். பணம் லட்சுமி, அது மேலே ஏறி நிற்கிறோம். இப்போதான் சொன்னாராம், அந்த பணத்தை நான் தான் சம்பாதிச்சேன், பணம் என்னை சம்பாதிக்கவில்லை. அது எப்போதும் என் காலுக்கடியிலே இருந்தால் நான் தலைவன். என் தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா அது எனக்கு தலைவன்.
அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்கே குறிப்பிடுறாரு. அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கங்காகீர்னு வந்தார் இல்லையா, பாபா ரொம்ப ரத்னம், அவர் வந்து மிகப்பெரிய பின்னாடி வந்து மிகப்பெரிய ஆளாக சொன்னார் இல்லையா, இந்த கங்காகீரும் மல்யுத்த வீரர் தான். இந்த கங்காகீரும் மல்யுத்த வீரர். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த கங்காகீரும் என்ன பண்றாருன்னா, டோட்டலாகவே அவர் ஃபேமிலியும் விட்டுறாரு, மல்யுத்தத்தையும் விட்டுறாரு, முழுமையான ஞானி ஆயிடுது. அந்த நிகழ்வும் ஒன்று நடக்குது. ஸோ ஆண்கள் எல்லாம் கலந்து பேசுவாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, மக்களோட மக்களாக கலந்து பேசுறதை நிறுத்திடுறாரு. அவர் எப்போதும் கலந்து பேசுவதில்லை. யாராவது அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவார். அந்த கேள்வி என்ன மாதிரியாக இருக்க வேண்டுங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ யாருக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க இந்த ஞானிகள்? யாருக்கு சொல்லுவான்? சுவாமி, இந்த அத்வைத மார்க்கத்தில் ஒரு சந்தேகம் சடான்னு திரும்பார் பாபா, பக்கத்தில் போய் உட்காருவார். அதுதான் உலகம், அதுதானே உலகம், அதுதானே அந்த வேலை. அந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு இருந்துச்சா என்னது? ஸோ அப்போ அந்த வேலையை பார்க்கணுங்கிறது தான் அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரியான ஞான மார்க்க கேள்விகள், ஆன்மீக கேள்விகள்கிட்ட பேசுவார், மற்றவங்கள்ட்ட பேசுவதை தவிர்த்தார். இப்போ புரியுதா? அப்போ வந்து நம்முடைய நேரத்தை வந்து விரயமாக்குறது தான். இப்போ என்கிட்ட உட்காந்துட்டு குடும்ப கதைகளை பேசினீர்கள், ஏன்னா என் நேரத்தை நான்கிறது குரு. உங்கள் பார்வையில் குரு ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரரு, ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவர், ஆன்மீகத்தை பற்றி சொல்ல போறாரு. அப்படின்னா நீங்க குடும்ப கதையை பேசிக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுடைய குருவை ஆன்மீக மார்க்கத்தில் கேள்வி கேட்காமல் நீங்கள் லௌகீகத்தை கேட்பதன் மூலமாக குருவை கேவலப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால இப்போ என்ன அவர் வந்தது அப்படிங்கிறதுனால, சில நேரங்களில் பாபா அங்கேருந்து நிம்காம்ங்கிற ஒரு பக்கத்து ஊருக்கு போவார். அங்கே போகும்போது டேங்க்லே அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் தங்குவார். அவர் வந்து அங்கே இருக்கிற அவருடைய பையனுடைய பாபா சாஹேப் அப்படிங்கிறவரை வந்து ரொம்ப ரொம்ப மதிச்சார், நட்பாக இருந்தார். நிம்காம்ங்கிற ஒரு ஊரில் பாபா சாஹேப் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பாபா ரொம்ப அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது நானா சாஹேப்போட தம்பிக்கு வந்து குழந்தையே இல்லை. என் தம்பிக்கு குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்ட உடனே பாபா சொல்றாரு, நிச்சயமாக அல்லாவின் அருளால் ஒரு புதல்வனை பெறுவார். ஒரே வருஷத்துல அவர் ஒரு புதல்வனை பெறாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சிகிச்சை எடுத்துக்கிறாங்க, குழந்தை இல்லை. ஸோ ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் சொல்லிட்டு சிறடிக்கு போயிடுறாரு. ஆனால் கரெக்டா ஒரு வருடம் முடிவில் தம்பி ஒரு புதல்வனை பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாபா கொடுத்த அவர் நிறைய அருள்வாக்கு கொடுத்துருக்காரு. பாபா வெளியில தெரிஞ்ச முதல் அருள்வாக்கு அதுதான். இந்த புத்தகத்தை நல்லா படிக்கிறவங்களுக்கு தெரியும். பாபா முதல்ல செய்த அற்புதம், அதிசயம்ங்கிறது அவருடைய அருள்வாக்கு வெளிப்பட்டது வந்து இந்த இடத்துல தான். ஒரு புதல்வனை பெறுவார்ங்கிறது. ஒரு வருஷத்திலே அவர் ஒரு புதல்வரை பெற்றெடுத்தார். அதிலிருந்து நிம்காம் முழுக்க பாபாவுடைய புகழ் பரவ ஆரம்பித்தது. அவர் கூறினால் அதன் போன்றே ஒரு குழந்தை பெற்றாரு. அதுக்கு முன்னாடி 15 வருஷமா அவர் குழந்தை இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, போகாத ஞானியிடம் இல்லை, சாமியார்ட்ட போல, கோயில் இல்லை. ஆனால் இந்த மகான் ஒரு வார்த்தை சொன்னார், நடந்து விட்டதுன்னு உடனே பாபாவுடைய புகழ் பரவி அகமத் நகர் வரை எட்டியது. நிம்காம்ல இருந்து அகமத் நகர் வரை எட்டியது. அகமத் நகர்ல இருந்து பாபாவை பார்ப்பதற்கு நானா சாஹேப் சாந்தோக்கர், அப்பதான் நானா சாஹேப் உள்ள வர்றாரு. அதுக்கு முன்னாடி நானா சாஹேப் வரல. நானா சாஹேப் டிப்டி கலெக்டர் அந்த ஏரியாவில். இப்படிப்பட்ட ஒரு மகான் நம்ம வசிக்கிற இடத்துல இருக்காரான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. கேசவ சிதம்பரங்கிறவரும் ரொம்ப முக்கியமாக சாந்தோக்கர், பாபா நானா சாஹேப் சாந்தோக்கரும் கேசவ சிதம்பரம் பாபாவை சந்திப்பதற்கு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுதுதான் ராத்திரியில இடிஞ்சு விழுந்துருமோன்னு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு மசூதியில பாபா வசிக்கிறத பார்க்குறாரு நானா. இப்படி ஒரு உதிர்ந்து விழுவுற ஒரு கட்டடத்துல எப்படி ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியும்? பாபாவை தவிர ஒருவரும் தூங்க முடியாது. பயம் பயம் பயம். பயத்திலேயே இருந்துகிட்டு இருந்தா அது நமக்கு எப்படி லைஃப் இருக்கும்? நல்லா காரகட்டம் தான் சூப்பர் ஃபேன் 4000 ரூபாய் வாங்கி போட்டு கீழே போடுறோம். ஃபேன் வந்து மண்டையில வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதான் நம்ம வாழ்க்கை. அப்படிதானே ஓட்டுறோம் இல்லை? ஏதாவது ஒன்று விழுந்துருமா, ஏதாவது கீழே விழுந்துருமா? இந்த பாபா படம் சாஞ்சிக்கு மேலே விழுந்தா மண்டை உடனே செத்து போவோம், அவ்வளோதானே. இதே திங்கிங் தான். நீங்கள் வந்து மேலே விழுந்தா இது நடக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா பயம் போயிடும். அப்போ இதுதான் நடக்கும்னு தெரியாத ஒரு சித்தாந்தம் உங்களை பயத்தை தூண்டி வைக்குது, அவ்வளோதான். 1 நாள் 2 நாள் அல்ல, 60 ஆண்டுகள் தங்கி இருந்தார். அந்த மனிதனுடைய நம்பிக்கையின் பொறுமை எப்பேற்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சு பார்க்கணும். அந்த இடிந்து போன அந்த கொட்டாயில, அந்த மசூதியில் 60 ஆண்டுகள் தங்கி இருக்கிற மனுஷன்னா அந்த கட்டடம் கூட இவருடைய பேச்சை கேட்டு இருந்ததுன்னு அர்த்தம்.
ஏன் அப்படின்னா இவர் சமாதியான 6வது நாள் கட்டடம் மொத்தமாக இடிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது திருப்பி கட்டப்பட்டது, புனரமைக்கப்பட்டதும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அந்த நேரத்தில் நானா பார்க்கும்போது பாபாவுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு ஊக்கா, புகைப்பிடிக்கிற ஒரு குழாய், மண் குழாய், இவ்வளோ புகையில ஒரு டம்ளரு, அதாவது தகர டப்பா, ஒரு சின்ன குச்சி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, அது துவைச்சு பல வருடங்களாகினதான் காட்சி கொடுக்குது. நானா பார்க்கும்போது அந்த துணி பல வருடமாச்சு, துவைக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சின்ன துணி, இவை தான் பாபாவுக்கு சொந்தமாக இருந்தது. ஓகேவா? அவர் எந்த விதமான பூட்ஸோ காலனியோ ஒருபோதும் அணியவில்லை. இதில் பதிவு செய்யப்பட்டது இல்லையா? எந்த விதமான பூட்ஸோ காலனியோ அணியவில்லை. அப்போ அவர் வெறுங்காலையில் தான் சுத்தினார். யாத்திரை போக ஆரம்பிச்சிட்டோம்னா எதெல்லாம் எளிமைப்படுத்தணுமோ எளிமைப்படுத்திக்கணும். அதுதான் அவருக்கு நாம் செய்கிற மரியாதை. இதெல்லாம் பெரிய பயங்கரமா இது ஃபோர்ஸா டாம்பிகமா புது செருப்பு வாங்கிட்டு புது சட்டை வாங்கிட்டு போறது, புது பேக் இல்லைன்னா துணியில முடிச்சு தூக்கி போட்டுப்பாங்க, பழைய காலத்து ஆள் மாதிரி. போகணும், போக மாட்டீங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க என்ன நினைப்பாங்க, பக்கத்தில் இருக்கணுக்காக வாழ்றோம், பாபாவுக்காக வாழ்கிறோம். இப்போ நம்முடைய கவனம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். அவர் எந்தவித பூட்ஸோ காலனியோ அவர் அணியவில்லை. நாட்களில் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணி துண்டு தான் அவருடைய ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை மட்டுமே அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட ஒரு கௌபீனம், அப்பெல்லாம் ஒரு கௌபீனம்னா என்ன, ஒரு கோமணம் மட்டும்தான். ஸோ குளிர், பயங்கரமான குளிர் வரும்போது அதை விரட்டுறதுக்கு என்ன பண்ணாரு, அவர் ஒரு நெருப்பு எரிச்சிட்டு இருந்தார். இந்த துணிங்கிறாரு, அது முன்னாடி போய் உட்காந்துருவார். அது முன்னாடி கால்களை நீட்டிக்கொண்டு கைகளை இப்படி வைத்துக்கொண்டு அந்த ஹீட்டு தூங்கி அதிலே உணர்ந்தோம்னா என்ன வருது? அந்த மனிதனுக்கு தூக்கம் என்பது ஏது? சதா உலகத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் தூக்கம் எப்படி வரும்? கவனிச்சுங்க. அவர் மட்டும் பெருசா சதா நான் என் குடும்பத்தை பற்றி நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு தான் தூக்கம் இல்லை அப்படின்னா, அந்த அறிவு கட்டவர்களே, அவர் உலகத்தை பற்றி நினைப்பதற்கும் நாம் குடும்பத்தை பற்றி நினைப்பதற்கும் கடல் அளவு தூரம் இருக்கு. நீ சுயநலமாக சிந்திக்கிறாய், அவர் பொதுநலமாக சிந்தித்தார். அது பொதுநல தூக்கம் இல்லாமல் இருப்பதனால், அவர் தூக்கம் இல்லாததுனால சோர்வே அவரிடம் இருப்பதில்லை. நாம் சுயநலமாக சிந்திப்பதனால், குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறதுனால, அவர் தூங்காமல் இருப்பதனால் மறுநாள் காலையில பேய் அடிச்ச மாதிரி தூங்குவோம். கவனிங்க, ஞானி தூங்குவதில்லை ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கிறான். லௌகிகவாதி தூங்குவதில்லை ஆனால் மறுநாள் காலையில் கேர் அடிச்ச மாதிரி கிடப்பான். இதுதான் வித்தியாசம். நம்ம அதை வச்சுட்டு நீ நானும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த துணியில எரிச்சிட்டு இருக்க தன்னுடைய ஆசை, அகங்காரம் அனைத்தையும் அந்த துணியில எரிச்சிட்டே இருக்காரு. எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதில் தூக்கி போடு, எரித்து விடு. எந்த எண்ணங்கள் ஏன் அந்த துணி முன்னாடி ஒரு அக்னிஹோத்திரி உட்கார்ந்துருக்கான்னா, இது அக்னிஹோத்திரிலிருந்து ஆரம்பிச்சது. சிவனடியார்கள் எப்போதும் தன் கையிலே நெருப்பை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அவரே நெருப்பு தான். ஆனாலும் நெருப்பை அவர்கள் எங்கு சென்றாலும் எடுத்து செல்வார்கள். நெருப்பு இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு தான். ஆதியில் நெருப்பை கண்டுபிடித்தவர்கள் தான் அக்னிஹோத்திரின்னு சொல்றோம். நெருப்பை கண்டுபிடிச்சவங்க தான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக. 3 கேடுகட்ட எண்ணங்கள் வரும்போது அதையெல்லாம் அப்படியே அக்னிக்கு அர்ப்பணம் பண்ணிடுறது. இனிமேல் எனக்கு இந்த எண்ணமே தோன்றக்கூடாது, பகவானே இந்த அக்னியே எனக்கு இறைவன், இந்த அக்னி நீ இதை என்னுடைய கெட்ட சிந்தனைகளை எரித்து விடுன்னு அதுக்குள்ளே போட்டுடணும். நான் இவர்களை பற்றி சந்தேகப்படுகிறேன், நான் தேவையில்லாமல் இவர்களை பற்றி பேசுகிறேன், நான் தேவையில்லாமல் இவர்களுக்கு உதவி செய்துவிட்டு திரும்ப வருமா என்று எதிர்பார்க்கிறேன். வராது. வந்தா சந்தோஷம், அதையும் தூக்கி நெருப்புல போட்டுடணும். எதிர்பார்த்தா துன்பம், எதிர்பார்க்கலன்னா இன்பம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம் செய்வதற்காக வந்திருக்கிறோம், அவன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இதுல நமக்கு என்ன கேடு? ஒரு கேடும் இல்லை. எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அதாவது அவருடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, அல்லா மாலிக் ஏக்குகை. நமக்கு எல்லோருக்கும் கடவுள் ஒருவனே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆழமா இறுக்கி பிடிச்ச தலைவன் அவர் இல்லையா? அவரை நம்ம பிடிக்கிறோம், அவரையும் நம்ம இறுக்கி பிடிச்சிருக்கிறோம். அதெல்லாம் பாபா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்துல இப்போ இந்த பாபா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சுட்டு அந்த ஒரு சின்ன கட்டடத்துல இருக்கும்போது மசூதியோட அளவு 2 அறைகள் கொண்டதாக இருந்தது. அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு அறையில இந்த துணி எரியும், ஒரு அறையில பாபா முன்னாடி உட்காந்துருப்பார். 10க்கு 10 அறையான சின்னதாக ஒரு கட்டடம் தான் அந்த கட்டடங்கள். 1912ஆம் வருடம் பாபா சாவடிக்கு தூங்க போனதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் விரிவு பண்ணி கட்டப்பட்டதான் இன்று நாம் பார்ப்பது. விரிவுபடுத்தி கட்டினாங்கன்னா கட்டடத்தை இடிச்சு கட்டுறதுக்கு அவர் விடவே இல்லை. என் மசூதி தாய் அவள் மேல் கடப்பாறை போடுவதை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லி பலரை அவர் அடிச்சு துரத்திருக்காரு. அதனால ஒரு சின்ன ஓட்ட போட்டா கூட கடுப்பாயிடுவார், டென்ஷன் ஆயிடுவார்.
அதனால அந்த கட்டடத்தை ஒட்டினார் போல் ஒரு சார்பு இறக்கப்பட்டது. அந்த சார்புல மக்கள் உட்காரலாம், நிழலா உட்காரலாம் என்ற ஒரு சார்பு மட்டும் இறக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தாழ்வாரத்துக்கு முன்னாடி தகியாங்கிற ஒரு கட்டடத்துல தான் பாபா தங்கியிருந்தார். அங்கதான் அந்த சலங்கை கட்டி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணார். ஓகே, இது நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் வந்து தண்ணீரில் விளக்கரிக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை நம்ம அதை முடிக்கலாம். இந்த போலி குரு ஜவஹர் அலிங்கிறது இந்த அத்தியாயத்தை தான் இருக்கு. அது அடுத்த வாரம் நான் அதுல இருந்து ஆரம்பிச்சு போறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா போலி குருவிட்ட வந்து நான் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப நான் நல்ல குருவா போலி குருவானே உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்காகவாவது நான் அதை நிறைய விரிவா சொல்லணும். அதனால அது அடுத்த வாரம் சொல்றேன். இப்ப இந்த தண்ணீர் விளக்கரித்தல், இப்ப பாபா வந்து அந்த ஒரு மினிமம் ஒரு 40 வயதுன்னு வச்சுங்களேன். அந்த 40 வயதுல வந்து பாபா ரொம்ப சிறப்பா இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறது. அதான் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இந்த நெருப்பை வணங்குற வழியில இருந்து வந்தவர் அவரு. அதனால அந்த அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில தீபமும் நெருப்பு தான். நெருப்பு தன் தன் சுய பிரகாசமா அதோட யார் கட்டுப்பாடு இல்லாம திகு திகு திகுன்னு எரிகிறது நெருப்பு. ஓகேங்களா? ஒரு அதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக மனிதனால் மிக நுட்பமாக கண்டுபிடிக்கப்பட்டது விளக்கு. அந்த நெருப்பை அப்படியே விளக்காக கொண்டு வந்து ஒரு தீபத்தை போட்டு ஒரு திரியை போட்டு அதில் கொளுத்தும் போது அதே நெருப்பு தான் அப்படியே குளிர்ந்து எரியுது. அதை பார்க்கும்போது ஆனந்தமா எரியுது, அமைதியா எரியுது இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அப்பேற்பட்ட அருட்பெரும் ஜோதி தான் எரிந்து கொண்டிருக்கிறது. அக்னிஹோத்திரத்தில் எரியிற மாதிரி எரியல, ஹோமத்தில் எரியிற மாதிரி எரியல. அந்த விளக்கு இவன் ஞானமார்க்கியா இருக்கும்போது அது அப்படியே ஆனந்தமா அசையாம அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. இவன் எப்போது லௌகீகமாக சிந்திக்கிறானோ, எப்போது லௌகீக தேவைக்காக இறைவனை வணங்குகிறானோ, எப்போது இறைநிலையை வந்து கேவலமான விஷயங்களுக்காக அதீத அசையும் பொருட்களுக்காக ஆசைப்பட்டு வேண்டுகிறானோ, அப்போது அது அக்னிஹோத்திரமாக மாறிடுது. திகு 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 திகுன்னு எரியுது. கொஞ்சம் கவனிச்சு பாக்குறீங்களா? குளிர்ந்த அந்த விளக்கு தனமான ஒரு அருட்பெரும் ஜோதி சொல்லும் போதே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிறது தான் இது. திகு திகுன்னு எரிஞ்சதுன்னா உடம்பு சூடாகும். உடம்பு சூடாச்சுன்னா மனம் பித்து பிடிச்சது மாதிரி ஆயிடும், ஆசை அதிகமாயிடும். அது அடங்குற வரைக்கும் அது அடங்காது. அதுதான் தீ, நெருப்பு. அதுதான் நெருப்புன்னு சொல்றது. அது கனன்று எரியும். எப்போதும் உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மையான அருட்பெரும் ஜோதி கனன்று எரியக்கூடாது, அடங்கி எரியணும். அதனால இது எதனால என்ன பண்றோம்னா, அந்த நெருப்பை வணங்குறது இந்த வழிபாட்டுக்குரியவருக்கு இந்த விளக்கத்தை சொல்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னை சுத்தி நிறைய விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு பிடிக்கும். அதனால பாபா என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து எப்படியோ எண்ணெய்களை போய் கடன் வாங்கிட்டு வந்து நிறைய அகல் விளக்கு சேகரிச்சு அதில் விளக்க போட்டு மசூதி முழுக்க ஜெகஜோதியா வச்சிருப்பாரு. நான் பாபா பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கொண்டாடின ஒரே பண்டிகை கார்த்திகை. ஏற்றி வைப்பதற்காக அவர் போறாரு. அங்கே செக்கு ஆட்டி இந்த எண்ணெயை வித்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களா தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் பாபாவின் வார்த்தைகளால தேலி என்று அழைக்கப்பட்டவர், திருடர்கள் என்று அழைக்கப்பட்டவர். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். செக்கு மாடு எப்படி சுத்தம், அப்படியே சுத்தம் இல்லையா? அதுக்கு வெளி உலகமே தெரியாது. அந்த செக்கை சுத்தி வரும், அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு. அதுதான் தேலி. அப்போ அந்த தன்னுடைய பார்வை விசாலமாக்கி கொள்ளாமல் தன்னை சார்ந்தே சுயநலமாக சுற்றி கொண்டிருப்பவனே தேலி. பின்னால பாபா அவங்களை திட்டுவார், அந்த தேலி இருக்கிறான் அந்த பக்கம் போகாதே என்பார். ஆனால் அந்த தேலி தான் முதல்ல அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க. பாபா என்ன கேட்க போறாரு, அன்று பார்த்து எல்லோரும் இந்த ஆள் வந்து டெய்லி எண்ணெய் வாங்கி ஓசிலேயே வாங்கி போய் கொடுத்துறான், இனிமே அவனுக்கு எண்ணெய் கொடுக்க கூடாதுன்னு ஒரு வாதம் பண்ணி முடிவு பண்ணி அவருக்கு எண்ணெய் இல்லை என்று சொல்கிறார். எல்லா வியாபாரியும் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு எண்ணெய் இல்லை, போங்க எண்ணெய் தீர்ந்து போச்சு, பொய் சொல்றாங்க. எண்ணெய் தீர்ந்துருச்சு, இனிமேதான் ஆட்டணும், அது இல்லை இது இல்லைன்னு சொல்றாங்க. பாபா புரிந்து கொள்கிறார். தலையை ஆட்டி விட்டு போயிருந்தா அந்த தவற குவளையை கையில் எடுத்துக்கொண்டு திரும்பி விடுகிறார். திரும்பி போறாரு. இந்த பயலுவெல்லாம் அது தேலின்னு சொல்றது அதுதான். அவங்கெல்லாம் என்ன பண்ணானுவா, நம்ம இன்னைக்கு என்ன கொடுக்கல, அந்த இன்னைக்கு எப்படி இலக்கு கொடுத்தோன்னு பார்ப்போம் வாங்க அப்படின்னு பின்னாடியே வர்றானுவோம். பின்னாடியே வந்து ஒளிஞ்சு வந்து பார்க்குறாங்க. பாபா அங்கேருந்து போறாரு. என்ன இருக்கிற அந்த தகர கோலை எடுக்கிறாரு. அதுல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி குடிச்சிடுறாரு. கவனிக்கணும், அதுதான் மெயின் மேட்டர். நீ வந்து வெறும் தண்ணியில எண்ணெய் ஏற்ற முடியுமா? ஏற்றலாம். ஆனா நீ தியானம் செய்ய வேண்டும். அந்த கேவலமான எண்ணெயில தண்ணியை ஊற்றி கலக்கி குடிக்கணும். அதெல்லாம் பயிற்சியில ஒரு அங்கம். பாபா குடிச்சதா சத்தியத்துல இருக்கு. நம்மளால குடிக்க முடியுமா? நம்ம குடிக்க மாட்டோம். அப்ப பயிற்சியே எடுக்க மாட்டேங்கிறீங்க. கடவுள் வந்து உங்கள்கிட்ட வசிக்கணுமா? இப்படி
அவருடைய ஆதி வந்து அவருடைய குரு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு விஷயத்துல அதை எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அடுத்து தண்ணியை பிடிக்கிறாரு, எல்லா விளக்குலையும் நிரப்புறாரு, திரிய போடுறாரு, கொளுத்துறாரு. ஜோதியா எரியுது, இரவு முழுக்க எரியுது நீர்ல. பார்த்தவன் பயந்துட்டாங்க. ஐயோ, இந்த ஆள் பூச்சாண்டி போடுறது, மந்திரவாதி போடுறது, நம்மளை ஏதாவது செய்திருவானோன்னு பயம். எல்லோரும் ஓடி வந்து காலில் விழுந்து மன்னித்து விடுங்கள் குருவே, உங்களுடைய சக்தி அறியாம நாங்க செஞ்சிட்டோம். ஆனால் அவருக்கு தெரியும், இனிமே தாண்டா என்னை பத்தி இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. அதுதான் பாயிண்ட். அதுதான். உடனே அவர்கள் வந்து நீங்க பாபா சொல்றாரு, எவன் ஒருவன் தவறு செய்து விட்டு அவன் வந்து தன்னைத்தானே மனசுக்குள்ள மாறி இனிமேல் நாம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்களோ, இனி யாரும் உங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் இறைவனால் மன்னிக்கப்பட்டவர்களே, இனிமேல் அது தவறை செய்யாதீர்கள் சொல்லி அனுப்புறாரு. இவங்கெல்லாம் போறாங்க. அதுக்கப்புறம் தேவையானது எண்ணெய்கள், போக்குவரத்துலாம் அங்கிருந்து வருது. கடவுளே ஆனாலும், நீங்க உங்க பார்வையில் அவதாரமே ஆனாலும், இங்க வந்து உட்காந்தா மனுஷன் நினைச்சாதான் அவருக்கு சோறு போடுவோம். அது ஓகே தானே? அப்புறம் என்ன அவதாரம்னு நீங்க முதல்ல அவதாரம்னு பெருசுபடுத்தி எழுதிக்கிறீங்க. நீங்க அதெல்லாம் கதை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவதாரம்னு உணர்ற நீங்க, உங்களுடைய அறிவு கம்மி. கதை நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் அவதாரமா இருப்பான்னு நினைச்சு முடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அவன் பாதத்துல கொண்டு போய் வச்சுட்டு மாமேகம் சரணாகதி அடிச்சிட்டீங்கன்னா நீ ஞானி. ஆனா அடிபட்டு யோசிக்கிறீர்களே, நீங்கள் எப்படி ஞானியாகவும் எழுத்தாளராகவும் ஞானியாகவும் இருக்க முடியும்? நடந்து முடிந்து போன கதைகளுக்கு தானே நீங்கள் விளக்க உரை எழுதுகிறீர்கள். அது 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 சரியான விளக்கமா இருக்காது. அது வழக்கமாகத்தான் இருக்கும், விளக்கமா இருக்காது. ஆதியிலிருந்து வியாசர் செய்ததை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். வியாசர் அறிந்து கொண்டு செய்தார். ஆகையினாலே தான் அவர் கதை நடக்கும்போது கதையிலும் மாந்தனாக இருந்தார். நாம் என்ன செய்கிறோம் இல்லையா? இப்படி போனா நிறைய வேகமா போயிட்டே இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு இருக்கிற விஷயத்துல இருந்து தான் பாபாவுடைய அந்த வெளிச்சம், பாபாங்கிறவருடைய வெளிச்சமே வெளிச்சத்துக்கு புரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தான் வெளியில ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த அத்தியாயத்துல தாம் வந்து நம்முடைய போலி குரு ஜவஹர் அலி அப்படிங்கிறவர் வந்து போலி குரு அல்ல, பாபாவை எல்லாவற்றையும் தாண்டி நாம் எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுவெல்லாம் அவர் இல்லை, அதெல்லாம் தாண்டி அவர் பரபிரம்மம் என்று உணர்த்துவதற்காக ஜவஹர் அலி என்ற ஒரு போலி குருவாக மாயை சிறடியை அடைந்தது. அந்த மாயை என்னென்னலாம் செய்து பாபாவை வெளிப்படுத்தியதுங்கிறத என் பார்வையில நான் அப்படிதான் பார்க்குறேன். ஜவஹர் அலி இல்லைன்னா பாபா இல்லை இல்லையா? ஆகையினாலே இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு வருகின்ற துன்பங்கள் இல்லைன்னாலும் நான் இல்லை, நமக்கு வருகின்ற சோதனைகள் இல்லைன்னா நம்ம இல்லை, நமக்கு வருகிற அவமானங்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. ஆகவே நாம் அவமானங்களை தொழுவோம், சோதனைகளை பக்கத்திலேயே வச்சுக்குவோம், துன்பங்களை எப்போதும் நினைவில் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த அத்தியாயத்துடைய விஷயம். அதனால வாழ்க வளமுடன்.